ஹாய், வெல்கம் டு மை சேனல். ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பவுடராக ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அந்த குண்டு மல்லி ஆட் பண்ணி 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டு போட்டு கொரன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில். ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய தக்காளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியில் உள்ள ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி நல்லா கரைச்சி, இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மசாலாலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை சிம்மிலே வச்சுக்கோங்க. அந்த மசாலா கரிஞ்சிரும் டக்குன்னு. லேசாக கிண்டி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு பத்தலைனாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மேலே நுரைச்சி வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். குதிச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி மேலே நுரை வந்த உடனேயுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆயிரும். ஒரு பேனில் சர்வ் பண்ணுற பேனில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி அந்த பேனில் நீங்கள் ரசத்தை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற ரெசிபி உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கனாலும் சரி, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் சரி, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.